தமிழ் இந்தியாவின் மிக பழமையான மொழி. திராவிட குடும்பங்களிலேயே மிக பழமையான வரி வடிவ எழுத்தை கொண்ட மொழி தமிழ். இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழியும் தமிழ்தான். தமிழ் இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ், பிஜி தீவுகள் என்று பல நாடுகளிலும் இன்று பெரும்பான்மையான மக்களால் பேசப்படுகின்ற ஒரே மொழி தமிழ். இவ்வளவு பண்பட்ட தமிழ் மொழியை மூவேந்தர்களும் வளர்த்தனர் என்றாலும் கூட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது. பாண்டியர்கள் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்தனர். முதல் சங்கம் இருந்த இடம் பக்ருலி ஆற்றங்கரை, தென்மதுரை. இது கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது கடல் பேரலையால், ஆழி பேரலையால் அழிந்து போய்விட்டது. அதிலிருந்து நமக்கு அகத்தியத்தின் சிறு பகுதி மட்டும் கிடைத்துள்ளது. இது ஒரு இலக்கண நூல். இதிலிருந்து ஒரு சிறு பகுதி மட்டும் கிடைத்துள்ளது. இது 12 பெரும் பகுதிகளாக இருந்திருக்கின்றது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், ஜோதிடவியல், கந்தர்வம், கூத்து, பாடல் என்று 12,000 பாடல்களை கொண்டதாக அது இருந்திருக்கின்றது. ஆனால் நமக்கு கிடைத்தது 103 நூற்பாக்கள் கொண்ட ஒரு சிறு பகுதி மட்டுமே கிடைத்திருக்கின்றது. மற்றவையெல்லாம் ஆழிப்பேரலையால் அழிந்து போய்விட்டது. இடைச்சங்கம் இடம் குமரி ஆற்றங்கரை, கபாடபுரம். இங்கிருந்து நமக்கு பெருங்களி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம், இசை நூல் விளக்கம் போன்ற நூல்கள் கிடைத்தன. அகத்தியரின் 12 மாணவர்களுள் ஒருவரான தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் நமக்கு கிடைத்தது. இன்றும் இதுவே முதன்மையான இலக்கண நூலாகும். இது 3 பெரும் பகுதிகளை கொண்டது: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என்று. பிற்காலத்தில் ஆழிப்பேரலையால் இந்த இடைச்சங்கமும் அங்கே அழிந்து போய்விட்டது. அதன் பிறகு கடல் அல்லாத ஒரு பகுதியில் அமைக்க வேண்டி பாண்டியர்கள் மதுரை வைகை ஆற்றங்கரையில் கடைச்சங்கத்தை நிறுவினர். அங்கிருந்து நமக்கு 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் முதலான சிறப்பு வாய்ந்த நூல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதன் மூலம் தமிழும் சிறப்புற்று விளங்குகிறது. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் வரிகளின் மூலம் முதல் சங்கமும் இடைச்சங்கமும் கடல் கோளால் அழிந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு அழிந்து போகாமல் இருந்திருந்தால், அங்கிருந்து நமக்கு நல்ல பல தமிழ் நூல்கள் கிடைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்.